அனைவருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க பொருள்கள் ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய அவசர தேவைக்காக அடகு வைக்க போவோம். இது பார்த்திங்கன்னா தீபாவளி நேரம் நம்மளுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு போனஸ் போடணும், கையில் பணம் இல்லை அப்படின்னா வீட்டுக்காரம்மா நகையை கொண்டு போய் அடகு வச்சு நம்ம போனஸ் போடுவோம். அப்போனா இது நம்மளை எப்படி உணர்த்துதுன்னா, நம் தொழிலில் சரியாக இல்லை அப்படிங்கிறது உணர்த்துது. ஏன்னா குரு அப்படின்னா பெருமனம். எப்பொழுதெல்லாம் நாம் நம்மளுடைய நகையை கொண்டு போய் பேங்கில் அடகு வைக்கிறோம், இல்லை அடகு வச்ச நகையை வெளியில் நல்ல விலைக்கு விற்று ஒரு சில கடன் அடைக்கிறோம், ஒரு சில அன்றாட செலவில் செய்கிறோம் அப்படின்னா நாம் பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கோம்னு அர்த்தம். நாம் பொருளாதாரத்தை நல்லபடியாக வலுவாக இருக்கும் பொழுது கோல்டு காயினாகவோ கோல்டு பீஸாகவோ அப்படி இல்லைன்னா தங்க ஆபரணங்களாகவோ நம்ம வாங்குவோம். அப்போனா நம்மளை பொருளாதாரத்தில் மதிப்பும் மரியாதையாகமா உணர வைப்பது, வளர வைப்பது அப்படிங்கிற அந்த குரு அப்படிங்கிற தங்கப்பொருள். யார் யாருடைய ஜாதகத்துலலாம் குரு பகவான் அப்படிங்கிறவங்களும் சனி பகவான் அப்படிங்கிறவங்களும் நல்லா இருந்தால் தான் தொழில், வருமானம், வேலைக்காரர்களுடைய ஒத்துழைப்பு, அதன் மூலமாக தொழில் முன்னேற்றம், வருமான உயர்வு அப்படின்னு இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னிடம் இருக்கிற நகையை வாங்கி பேங்கில் அடகு வைப்பாங்க, ஒரு தொழில் பண்ணுவாங்க, ஒரு லாபம் வந்தனையும் அதை மீட்டு வெளியில் கொண்டு வருவாங்க, திரும்ப அடகு வைப்பாங்க. அதாவது பேங்க்குக்கு நகை போய் வந்துக்கிட்டே இருக்கும். இதையே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறதுக்கு பதிலாக இது பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? அப்போனா அந்த தன்மையிலேருந்து மீண்டும் வருவதற்காகவும் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, மனைவி கணவனுக்காக தன்னுடைய நகையை கழட்டி பேங்கில் கொடுத்துருப்பாங்க அடகு வைக்கிறதுக்கு. சின்ன ஒரு சண்டை வந்தாலும் அந்த நகையை ஒரு காரணமாக சொல்லி சண்டை போடுவாங்க. என்னோடய நகையை வாங்கினையில் இன்னும் திருப்பி தரலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அப்புறம் நாம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத நகை யாரெல்லாம் அடகு வைக்கிறீங்களோ அவங்களாம் நீங்கள் உணர்ந்துக்கலாம். நானே இந்த செயலை செஞ்சுருக்கேன். என்னுடைய மனைவி நகைகளை அடகு வச்சுருக்கேன், என்னுடைய மனைவி நகைகளை கடனுக்காக விற்கவும் செஞ்சுருக்கிறேன். நான் நேரமாக பொருளாதார ரீதியாக பின்தங்கி தான் இருந்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உணர்றேன். அப்போனா பொருளாதார ரீதியாக முன்னாடி வரணும், நல்லா வரணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட இருக்கிற நகைகளை அடிக்கடி பேங்கில் அடகு வைக்காமல் இருக்கணும் அப்படின்னாலும் அடகுல இருக்கிற நகைகளை நம்ம மீண்டும் பேங்க்லேருந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு, நம்மளோட பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ திருப்பி தரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பளுக்கு இல்லாத புனிதமான உயர்வான கலப்படமற்ற ஒரு பொருள் அப்படின்னா இளநீர். இந்த இளநீரை வாங்கி பக்கத்துக்கு ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் இல்லை பக்கத்துக்கு ஏதாவது ஒரு தெய்வ சன்னிதானத்தில் அபிஷேகத்திற்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தங்கம் அப்படிங்கிறது மேலும் மேலும் உங்களுக்கு வருவதை நீங்கள் உணர முடியும். எங்கும் எதிலும் கவனமாக இருப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.